Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பேப்பர் கப் எப்படி செய்யறதுன்னா இது ஒரு ஈஸியான handmade பேப்பர் கிராஃப்ட். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன things வேணும்ங்கிறது பார்த்துடலாம். Craft paper, scissors, glue, sketch or marker, ஒரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதனோட மெஷர்மெண்ட் வந்து 15 by 15 சென்டிமீட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஹாஃபா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஒரு சைடுல இருந்து இந்த மிடில்ல இருக்க லைன் மேல நாம இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் மிடில்ல வச்சு ஃபோல்ட் பண்ணிருங்க. கரெக்டா பார்த்து லைன்ல வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிருங்க. அடுத்து இந்த சைடு டர்ன் பண்ணி நம்ம ஹாஃபா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைட்ல இருந்து நாம மிடிலுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடுல இருந்தும் நம்ம மிடிலுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துடணும். இந்த மாதிரி மடிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ்ல வந்து நம்ம பாதியா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் ஃபர்ஸ்ட் பாக்ஸை நம்ம பாதியா ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு நாம இதை வந்து ரெண்டாவது லைன் இருக்கு இல்லைங்களா, மேல இருந்து அது மேல வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதும் எடுத்து ரெண்டாவது லைன்ல வச்சு ஃபோல்ட் பண்ணி இம்ப்ரெஷன் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த காலமையும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு காலம் மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸை வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த இம்ப்ரெஷன்ஸ்ல எல்லாம் நம்ம கட் பண்ணணும். இந்த ஒரு காலம்ல மட்டும் நம்ம கட் கொடுக்கணும். இந்த மாதிரி வீடியோல காட்டியிருக்க மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கட் கொடுத்ததுக்கு அப்புறம் பேப்பரை டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸை விட்டுட்டு 4th பாக்ஸ்லயும் 5th பாக்ஸ்லயும் நம்ம வந்து ஐஸ் டிரா பண்ணணும். மார்க்கர் வச்சு ஐஸ் டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கணும். அதே மாதிரி வாய்ப்பகுதியும் நீங்க இதுல டிரா பண்ணிக்கணும். வீடியோல காட்டியிருக்க மாதிரி டிரா பண்ணிக்கோங்க.
ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ண இடத்துல மேலே இருக்க பீஸில் வந்து நாம் உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த 2 சைட்லையும் நான் வந்து உள்ளே க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சைடை கொண்டு வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். பாருங்கள், வீடியோவில் இருக்க மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ ஓவர்லேப் ஆகும், லேயர்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து கப்போட பேஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம வந்து மடிச்சு விட்டுடணும். மடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க லேயரை அது மேலே நம்ம ஒட்டிடணும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த லேயருக்கும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒட்டிடணும். எல்லா லேயரும் நம்ம இப்படி ஒட்டிட்டோம்னா நமக்கு கப்போட பேஸ் கிடைச்சிரும். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் எல்லா லேயர்ஸையும். அதை ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ நமக்கு கப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண காலமில் நம்ம 3 பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை மட்டும் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈக்குவலாக 3 போர்ஷனாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு பீஸ் வரணும் நமக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 சைடும் ஒரு ஃபோல்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சைடில் வந்து ஃபோல்ட் கொடுத்துருங்க. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து மடிப்பு வந்து ஹேண்டில் ஷேப்க்கு வர மாதிரி நம்ம இதை மடிச்சிடணும். மடிச்சுட்டு கப்பில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை ஒட்டிடுங்க. கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கீழேயும் அதே மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ட்ரை ஆகிடும். அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நமக்கு பேப்பர் கப் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிள் ஈஸியான பேப்பர் கிராஃப்ட். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.